வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா டிஆர்பிலேருந்து, அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்டு, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இன் ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து நிறையா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய 10th 12th உங்களுடைய யூஜி பிஜி மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. நோட்டிஃபிகேஷன் பேஜ் 25 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் பற்றி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹவு டு அப்ளை இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்டேன் ப்ரியர் 3 months ஃப்ரம் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்து நீங்கள் 3 months முன்னாடி வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து அதுக்கு பழசு நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து உங்களுடைய கேரக்டர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் அட்ரஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சீல் அண்ட் சைன் பண்ணுற ஆஃபீஸருக்கு வந்து உங்களுக்கு வந்து எத்தனை வருஷமாக தெரியும், எத்தனை மாதமாக தெரியும்னு சொல்லிட்டு வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஆனால் வந்து எந்த ஃபார்மேட்டும் வந்து நம்மளுக்கு டிஆர்பியில் கொடுக்கல. ஸோ வந்து நம்ம ஓனாக வந்து ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் தட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சன் டாட்டர்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ரிசைடிங் ஆட்னு சொல்லிட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அந்த அதிகாரிக்கு வந்து எத்தனை வருஷமாக எத்தனை மாதமாக வந்து உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இங்கே இயர், அப்புறம் வந்து இங்கே மந்த் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் பார்த்துங்க. இதான் வந்து சிம்பிளான ஃபார்மேட்டு, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இங்கே வந்து திரும்ப வந்து உங்கள் நேம் வரும். இவங்க வந்து அந்த அதிகாரிக்கு வந்து ரிலேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இவங்க வந்து என்னோட ரிலேஷன் இல்லை, அதாவது சொந்தக்காரங்க இல்லைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஐ விஷ் ஹிம் ஆர் ஹர் ஆல் த சக்ஸஸ் ஃபார் ஹிஸ் லைஃப் சொல்லிட்டு வந்து இங்கே ஒரு லைன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் டேட் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சைன் பண்ணுற அதிகாரியோட சைன் வந்து இங்கே வந்துடும். அப்புறம் வந்து அவருடைய பதவி வந்து இங்கே வந்துடும். அப்புறம் வந்து சீல் அண்ட் சைன் வந்து இங்கே போட்டுப்பாங்க. ஸோ இதே ஃபார்மேட் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஈஸியாக தான் இருக்குது, சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நெட்லேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டிஆர்பிலேருந்து, அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்டு, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இன் ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து நிறையா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய 10th 12th உங்களுடைய யூஜி பிஜி மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. நோட்டிஃபிகேஷன் பேஜ் 25 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் பற்றி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹவு டு அப்ளை இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்டேன் ப்ரியர் 3 months ஃப்ரம் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்து நீங்கள் 3 months முன்னாடி வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து அதுக்கு பழசு நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து உங்களுடைய கேரக்டர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் அட்ரஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சீல் அண்ட் சைன் பண்ணுற ஆஃபீஸருக்கு வந்து உங்களுக்கு வந்து எத்தனை வருஷமாக தெரியும், எத்தனை மாதமாக தெரியும்னு சொல்லிட்டு வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஆனால் வந்து எந்த ஃபார்மேட்டும் வந்து நம்மளுக்கு டிஆர்பியில் கொடுக்கல. ஸோ வந்து நம்ம ஓனாக வந்து ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் தட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சன் டாட்டர்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ரிசைடிங் ஆட்னு சொல்லிட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அந்த அதிகாரிக்கு வந்து எத்தனை வருஷமாக எத்தனை மாதமாக வந்து உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இங்கே இயர், அப்புறம் வந்து இங்கே மந்த் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் பார்த்துங்க. இதான் வந்து சிம்பிளான ஃபார்மேட்டு, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இங்கே வந்து திரும்ப வந்து உங்கள் நேம் வரும். இவங்க வந்து அந்த அதிகாரிக்கு வந்து ரிலேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இவங்க வந்து என்னோட ரிலேஷன் இல்லை, அதாவது சொந்தக்காரங்க இல்லைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஐ விஷ் ஹிம் ஆர் ஹர் ஆல் த சக்ஸஸ் ஃபார் ஹிஸ் லைஃப் சொல்லிட்டு வந்து இங்கே ஒரு லைன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் டேட் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து
சைன் பண்ணுற அதிகாரியோட சைன் வந்து இங்கே வந்துடும். அப்புறம் வந்து அவருடைய பதவி வந்து இங்கே வந்துடும். அப்புறம் வந்து சீல் அண்ட் சைன் வந்து இங்கே போட்டுக்குவாங்க. ஸோ இதே ஃபார்மெட் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஈஸியாக தான் இருக்குது, சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நெட்லேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.